இந்த ஊடகத்தின் வழியாக வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, இந்த நாள் கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் நன்றி செலுத்தவும், ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வழிபாட்டிலே கலந்து கொள்ளவும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் வீடுகளிலே ஆங்காங்கே அமர்ந்திருந்தாலும் ஒரு சிந்தனையோடு ஆண்டவரை தொழுது கொள்கின்ற பிள்ளைகளாக இருப்பதற்கான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். ஒரு மனதோடு ஒரு ஆவியோடு உற்சாகமாக நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீர் கிருபை தரும்படியாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நம்முடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 73வது பாடல், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, மாசனுக்காத பராபர வஸ்து, மாசனுக்காத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, அந்தரவாந்தரையோந்தரு தந்தன், அந்தரதாந்தரையோந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சகோதரநந்தன், சுந்தர மிகுந்த சகோதரநந்தன், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. நம்முடைய இறைவழிபாட்டு நூலிலே பக்கம் 76 இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன.
உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்த வண்ணமாக மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வலிமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 81ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றரையும் தந்தருள்வாராக. ஆமென். இந்த நாளிலே தூய பவுல் ஆலயத்தினுடைய செயலர் அவர்கள் திருவாளர் மனோஜ்குமார் திருமறை பாடம் வாசிப்பார்கள். The Gospel reading is taken from St. John chapter 4 verses from 16 to 26. St. John chapter 4 verses from 16 to 26. Jesus said to her, "Go, call your husband and come here." The woman answered and said, "I have no husband." Jesus said to her, "You have well said, I have no husband, for you have had 5 husbands, and the one whom you now have is not your husband. In that you spoke truly." The woman said to him, "Sir, I perceive that you are a prophet. Our father worshipped on this mountain, and you Jews say that in Jerusalem is the place where one ought to worship." Jesus said to her, "Woman, believe me, the hour is coming when you will neither on this mountain nor in Jerusalem worship the Father. You worship that you do not know,
we know that we worship, for salvation is of the Jews. But the hour is coming, and now is, when the true worshippers will worship the Father in spirit and truth. For the Father is seeking such to worship him. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. The woman said to him, I know that Messiah is coming, who is called Christ. When he comes, he will tell us all things. Jesus said to her, I who speak to you am me. Here ends the reading. Thanks be to thee, O God. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாக காத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்து உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் நீர் எங்களிடத்தில் பேசுமாறு வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தையும் உம்மை ஆராதித்து உம்மை வழிபட வேண்டும் என்று நீர் எங்களை படைத்திருக்கின்றீர். இந்த நேரத்திலும் திருமறையின் வழியாக நீர் எங்களிடத்தில் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய உள்ளத்தின் நிறைவையும் உடைய கரங்களில் தந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு நல்ல வேலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு வர்ஷிப் செலிப்ரேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஃபெய்த். வழிபாடு இறை மக்களின் பற்றுறுதியின் கொண்டாட்டது. வழிபாடும் மக்களுடைய பற்றுறுதியை எப்படி இணைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது, கடவுள் மக்களோடு கொண்டிருக்கின்ற உறவை திருமறையில் நாம் பார்க்கிறோம். எதற்காக நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லும்போது, யாத்திராகும் புத்தகத்திலே மோசே பார்வோனிடத்தில் சென்று இஸ்ரவேல் மக்கள் விடுதலை செய்யுங்கள், அவர்கள் கடவுள் வாக்களித்த கானா நாட்டுக்கு சென்று அவர்கள் வழிபட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இந்த வழிபாடை பார்க்கும்போது கடவுளுக்கும் மனிதனுக்கு இருக்கின்ற உறவும், அது மட்டுமல்லாமல் படைப்பதாகிய கடவுளுக்கும் படைப்புகள் அனைத்திற்கு இடையே இருக்கின்ற உறவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் வழிபட வேண்டும். எதற்காக என்று சொல்லும்போது, கடவுள் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கின்றார், இந்த வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும், அல்லது கடவுளை நாம் வழிபட வேண்டும். அதுதான் திருமறையில் மிக சிறந்த ஒரு பொருளாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே வாசித்து பார்த்தால், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை துதித்து ஆராதித்து அதை ஆராதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடவுளை தனி மனிதனாக ஆராதித்திருக்கிறார்கள், குடும்பமாக ஆராதித்திருக்கிறார்கள், திருச்சபையாக ஆராதித்திருக்கிறார்கள், பெரிய இயக்கமாக ஆராதித்திருக்கிறார்கள். இந்த ஆராதனையை பார்க்கும்போது துவக்கத்திலிருந்து கடைசி வரலும் கடவுளை ஆராதித்திருக்கின்ற மனிதர்களை பார்த்திருக்கின்றோம், மக்களை பார்த்திருக்கின்றோம். அப்போ கடவுள் துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். கடவுளுடைய சிந்தனையும் மக்களுடைய ஆராதனையும் வெவ்வேறு காலகட்டத்தில் அது விரிவாக்கம் அடைந்திருக்கிறதாக இருக்கிறது. எப்படி என்று பார்க்கும்போது, முன்பெல்லாம் கடவுளை சந்திப்பதற்கு போகும்போது அவர் கடவுள் மலையின் மேல்தான் வீற்றிருக்கின்றார். கடவுளை சந்திப்பதற்காக மலைக்கு தான் போக வேண்டும் என்று பழைய பாட்டு சிந்தனைகள் இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்து சென்று மோரியா மலைக்கு சென்று அங்கு கடவுளை வழிபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மோசையை அழைக்கும் போது சீனாய் மலையின் மேல் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பல நாட்கள் கடவுளோடு
அவர் பேசி கடவுளை ஆராதித்து வழிபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் சமூகமும் வனாந்திரத்திலும் கடவுள் அவர்களை வழிநடத்தும் போது மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்தியிருக்கின்றார். இந்த மக்கள் வனாந்திரத்திலும் பாலைவனங்களிலும் கடவுளை ஆராதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒவ்வொரு திருமறை பகுதிகளை நாம் படித்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு காலகட்ட சூழ்நிலையில் மக்கள் கடவுளை ஆராதித்திருக்கிறார்கள், வழிபட்டிருக்கிறார்கள். தனி மனிதராகவும் குடும்பமாகவும் கோத்திரங்களாகவும் பிறகு ஒரு பெரிய இயக்கங்களாகவும் வழிபட்டிருக்கிறார்கள். அதே புதிய ஏற்பாட்டு சிந்தனையில் வரும்போது வழிபாடு என்று சொல்லும்போது முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே கடவுளை ஆராதித்து வழிபட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபாடு என்று சொல்லும்போது நாம் நினைக்கின்றோம் ஒரு பெரிய இடம், அந்த இடத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து வழிபட வேண்டும் என்று. ஆனால் இதனுடைய துவக்கம் பார்க்கும்போது கடவுளை உயர்ந்த இடங்களில் வழிபடுவது அல்லது கடவுளை குறித்த இடங்களில் நாம் போய் அவர்களை வழிபடுவது என்ற சிந்தனை மாறி கடவுளை எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் கடவுளை ஆராதிக்கலாம், வழிபடலாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 21 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ கடவுளுடைய விருப்பத்தையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த சமாரியா பெண் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி பார்க்கும்போது இவர்கள் மலையின் மேல்தான் சென்று கடவுளை வழிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் மலை மற்றும் இங்கு இருக்கின்ற மலை, இதன் மேல்தான் எங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டார்கள், நாங்களும் வழிபடுகிறோம் என்று. இந்த சமாரியா பெண்ணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடையே இருக்கின்ற உரையாடலில் முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வலியுறுத்துகிறார் என்றால், யாரெல்லாம் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறார்களோ நிச்சயமாக அவர்களை கடவுளை அவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் கடவுளை நாம் இந்த இடத்தில் தான் பார்க்க முடியும் அல்லது கடவுள் இந்த இடத்தில் தான் வீற்றிருக்கிறார் என்று நம்முடைய சிந்தனைகள் இருந்தாலும், அவ்வப்போது திருமறை நமக்கு சொல்லுகிறது, கடவுள் அவர் இம்மானுவேல் கர்த்தராக இருக்கின்றார், அவரை எல்லா இடங்களிலையும் நம்மால் பார்க்க முடியும். எங்கே 2-3 பேர்கள் அவர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்தில் கடவுள் நிச்சயமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவு இதுதான் விரும்புகின்றார், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் மக்கள் அவரை ஆராதித்து துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் சேர்ந்து கூடி வர முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆராதனைகளும் ஜெபங்களும் திருமறை வாசித்தலும் அது குறையாமல் இன்று வரையும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து நாம் கடவுளை ஜெபிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இத்தகையான நேரங்களிலும் சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வழிபாட்டை எப்படி வழிபட வேண்டும், கடவுள் எப்படி நமக்கு தன்னை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பெண்ணுடைய மறுமொழியாக என்ன சொல்லுகிறார் என்றால், மேசியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் இது அனைத்தையும் எங்களுக்கு
விளக்கம் தருவார் என்று சொன்னவுடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக மேசியா என்று கண்ட பெண் இவர்தான். அவருடைய சீடர்களும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த போதிலும் அந்த பெண் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்று நினைக்கும் போது பாடல்கள், இசைக்கருவி வாசித்து நாம் வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மிக முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், இதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்தமான வாழ்க்கையாக இருப்பதுதான் வழிபாடு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உடைய வழிபாட்டை பற்றி சொல்லும்போது ஆங்கிலத்திலே உங்களுடைய திருச்சபையில் வர்ஷிப் சர்வீஸ் எத்தனை மணிக்கு என்று தான் அநேகர் கேட்பது உண்டு. இந்த வழிபாடை மாஸ் என்றும் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள். வழிபாடை மற்ற கிறிஸ்தவர்கள் மற்றொரு பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் இந்த சர்வீஸ் என்று சொல்லும்போது கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய சேவையாக இருக்க வேண்டும் வழிபாடு என்பது. வழிபாடு நினைக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பாடல்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும், ஆராதனை நிறைந்தவர்களாக இசைக்கருவி வாசித்து கடவுளை ஆராதிப்பது என்பது ஒரு சில பேர் நாம் புரிந்திருக்கின்றோம். வழிபாடு என்பது நம்முடைய விசுவாசத்தை ஆணிவேராக உறுதிப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருப்பதுதான் வழிபாடு என்று சொல்லுகின்றோம். வர்ஷிப். ஏனென்றால் பல இடங்களில் பார்க்கும்போது பல மக்கள் கடவுளை வழிபடுவது எப்படி என்று பார்க்கும்போது பிற இன மக்கள் எப்படி வாழ்ந்து கடவுளை வழிபட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது பிற சமய மக்கள் ஒரு சிலர் கடவுளை சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளை வணங்குவது உண்டு. பிறகு கடவுளுக்கு அதில் என்ன காண்பிக்கப்படுகிறது என்றால், கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் எம்மாத்திரம் வெறுமையாக இருக்கின்றோம் என்ற அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த வழிபாட்டில் நாம் சேர்ந்து வழிபடுகிறதுக்கு கடவுள் நமக்கு அநேக காரணங்கள் கொடுத்திருக்கின்றார். ஒன்று, நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அடுத்து, நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அதற்கு கடவுள்தான் மிக காரணமாக இருக்கின்றார். அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கிருபை. அது நிமித்தமாக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஒருவேளை வழிபாடு என்பது வெறும் இசைக்கருவிகளோடு பாடல்களோடு நின்று விடுவதல்ல. வழிபாடு என்பது 365 நாட்களிலும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நான் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய சேவைக்காக அடிபணிந்து வழிபடுவதுதான் வழிபாடாக இருக்கிறது. இதுதான் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கடவுள் எங்களுக்கு பெற்றோராக இருப்பார், நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவருடைய அந்த உடன்படிக்கையின் உறவில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக கடவுள் எங்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் எங்களை விலக்கி காப்பார் என்று. அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், நாங்கள் கடவுளை வழிபடுவதற்காக போகின்றோம், கடவுளை ஆராதிப்பதற்காக போகிறோம் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய விளக்கம் இந்த வழிபாடு என்பது நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் கடவுளை வழிபடுவது, ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுத்தால் அதைதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கின்ற நேரத்தில் அந்த தரிசனத்தை கடவுள் தருகின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்குள் மறித்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அது கடவுளை இரவும் பகலும் துதித்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தோடு சேருகின்ற அந்த ஒரு தரிசன நூலை நாம் பார்த்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் நம்முடைய வேலை என்ன செய்ய போகிறோம் என்றால், குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு இரவும் பகலும் துதித்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தாரோடு நாமும் இணைந்து கடவுளை கேராபீன்கள் சேராபீன்கள் போற்றுகின்ற கூட்டத்துடன் நாமும் சேர்ந்து அவரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
வாழ்க்கையுடைய துவக்கமே கடவுளை ஆராதிப்பது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளி நேரங்களிலும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையை நான் கடவுளுக்கு மீண்டுமாக திருப்பி தருவதுதான் வழிபாட்டின் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடவுளை நாம் வெறும் உதட்டில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் ஆராதித்து வழிபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படைப்புகளும் படைப்பாளராகிய கடவுளை நோக்கி துதித்து ஆராதிப்பது எங்களுடைய முதற்கண் கடமையாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை வழிபடுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்தில் சொன்னது போலவே கடவுளை வழிபடுகின்ற காலம் வருகிறது. அது எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் போது கடவுள் இத்தகையான தொழுகையில் மகிழ்வு கொள்ளுகிறார் என்று. ஆண்டவரே, ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீடுகளிலே அப்பத்தை பிட்டு ஜெபித்து திருமறையை வாசித்து உம்மை துதித்து ஆராதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆதி கிறிஸ்தவர்கள் இயக்கமாக செயல்படும் போது ஆண்டவரே, அந்த திருச்சபையின் அமைப்புகள் பிற்பாடாக வரும்போதும் ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து உம்மை ஆராதித்து வழிநடத்தி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து பார்க்கும்போது மலைக்கு சென்று கடவுளை ஆராதித்தார்கள். ஆண்டவரே, வனாந்தரங்களிலும் உம்மை வழிபட்டார்கள். கர்த்தாவே, மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, கூடி வருகிறார்களோ, அந்த இடத்தில் உம்மை வழிபட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை வழிபடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும். விரைவில் கர்த்தாவே, நீங்கள் நிச்சயமாக எங்களையும் எங்களுடைய திருச்சபைகளையும் ஆண்டவரே எங்களுடைய நாட்டையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, இந்த கடினமான சூழ்நிலையை நீர் மாற்றி அமைக்க தக்கதாக இருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் நீ உமக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை என்பது அநேகருக்கு சாட்சியான வாழ்க்கையாக இருக்கட்டும். நாங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களிலும் எங்களுக்கு நீர் கர்த்தாவே அநேக நன்மைகளையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி இருக்கின்றீர். தொடர்ந்து எங்களை நாங்கள் முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாக காத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கென்று மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் உதுதல் தருகிற தூய ஆவியின் கூட்டுறவும் வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.